எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய அப்பாவான தளபதி விஜய் அவர்கள் மேலே. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருக்கு. தந்தை மகனுக்குள்ளே இருக்கும் இந்த சண்டையை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே என்ன சண்டை, தளபதி விஜயோடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பண்ண விஷயங்கள்லாம் என்ன, தளபதிக்கு எதிராக, அவங்களுடைய அப்பாவுக்கு எதிராக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பல முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதே மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். தளபதி விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியும், ஜேசன் சஞ்சய் மகன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பாக உங்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக இந்த விஷயம் கடந்த 2-3 வாரங்களாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் அவங்களே இந்த டைவர்ஸை அப்ளை பண்ண வந்தாங்களா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி இவங்க வேறு ஏதாவது தளபதி விஜய் அவர்களுடைய எதிரிகளோட கைகோர்த்து இப்படி பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் அளவுக்கு கொஸ்டின் மார்க் தான். இப்படி இருக்கிறப்ப சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தரப்பினர் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். கரெக்டாக எலெக்ஷனுக்கு அப்பயே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதிலேருந்தே தெரிய வரலையா, டிஎம்கே உடைய தூண்டுதலின் பேரில் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேரும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த டைவர்ஸ் சங்கீதா அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் இப்போ ஹியரிங்க்கு வருது. எப்படி நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டாங்க, ஹியரிங் தான் இப்போ வருது. இதுக்கும் டிஎம்கேக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த மனுவை ரிலீஸ் பண்ணது மட்டும்தான் டிஎம்கே செய்த வேலை. மற்றபடி டைவர்ஸுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு டைவர்ஸ் மனுவும் லீக் ஆனதே கிடையாது. எத்தனையோ செலிப்ரிட்டிஸு, எத்தனையோ அரசியல்வாதிங்க, எத்தனையோ ஃபேமஸான பர்சன்ஸ் உலகம் முழுக்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய மனுவும் ரிலீஸ் ஆனதே கிடையாது. நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் லீக் ஆனதுன்னு சொல்லிட்டு கூட எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண இந்த டைவர்ஸ் மனு அனைத்து பக்கங்களும் ஆன்லைனில் வெளியாகி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ சங்கீதா அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கும் எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் இதற்கு என்ன பண்ணார்? அதாவது தன் கூடிய 20 வருஷம் இருந்த மனைவி இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை கரெக்டாக எலெக்ஷன் டைம் அப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் தான் எதிர்த்து போட்டியிடுற கட்சிக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபமும் படலையாம், அதே மாதிரி கத்தலையாம், ஆத்திரமும் படலையாம், யார்கிட்டையுமே பேசுகிறத நிறுத்திட்டாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே அன்னைக்கு அவர் அந்த மேடையில் அந்த அளவுக்கு இழைச்சி போயிடுறதுக்கு காரணமாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற உச்சக்கட்ட கோபத்தில் தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட கல்பாத்தியோட திருமணத்தில் கலந்து கொண்டாராம். அதாவது தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்களே, சரி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே நாம்ளும் பண்ணலாம் அப்படிங்கிற கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காகத்தான் த்ரிஷாவோட சேர்ந்து அந்த கல்பாத்தியோட திருமணத்துக்கு வந்தாங்களாம். இதுக்கு மேலே என்னை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இப்போ என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட, நானும் பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இப்போ தளபதி விஜய் மகன் என்ன பண்ணியிருக்காருங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்.
தளபதி விஜய் மகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து கோவக்காரராக, அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டான டைப்பாக. இது ரெண்டுமே சேர்ந்தவர் தான் தளபதி விஜயோடைய மகன் தான். ஆனால் தளபதி விஜயோடைய மகனுக்கு அம்மானா ரொம்ப 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 பிடிக்குமா, அதை விட அப்பானா ரொம்ப 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 பிடிக்குமா. ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பொறுத்த வரைக்கும் அம்மா மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் வந்து நம்புகிறாராம். த்ரிஷா அவங்க கூட நீங்கள் சேர்ந்து சுற்றுறதுனால தானே அம்மாவுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு, அம்மா அவங்க கூட பேசாமல் இருக்கிறாங்க, அம்மா எவ்வளோ நாள் தனிமையில் எங்கள் கூட வந்து அழுதுருப்பாங்க, இவ்வளோ தூரம் வந்து எங்கள்கிட்ட கஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஜாலியாக த்ரிஷா கூட சுற்றிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு தனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பாவுக்கு எதிராகவே சற்று முன் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய மகன் வந்து திரும்பி இருக்கிறாராம். மேலும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, தளபதி விஜயுடைய மகன் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்து முழுக்க முழுக்க எதிராக இருக்க போகிறாராம். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாராம். அதாவது இப்போ இருக்கிற பல ஆளும் கட்சியினர் தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சயை வந்து அணுகிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுங்க, உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் எல்லாத்துக்குமே சரி அனுமதி சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சயுடைய இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த இன்டர்வியூவில் என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களை அடித்து நொறுக்கிற மாதிரி, பேச்சாலேயே அடித்து நொறுக்கிற மாதிரி, அதாவது மக்களுடைய கூட்டத்தையும் அவருடைய ஆதரவையும் குறைக்கிறதுக்கு மிக பெரும் அளவுக்கு தயாராக இருக்கிறாராம். இதெல்லாம் அவர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தானா, த்ரிஷா அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த இடத்த நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் த்ரிஷா அவங்க கூட இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் வந்து அம்மாவையோ என்னையோ என்ன கண்டுக்கிட்டீங்க. நான் வந்து ஒரு நான் ஹீரோவாகிறதுக்கு விருப்பம் இல்லை, டைரக்டர் ஆகிறது தான் விருப்பம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து ஆனால் ஹீரோ தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய எந்த ஆதரவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நானே இப்போ வந்து டைரக்டர் ஆகியிருக்கிறேன். விஜய் சேதுபதி எனக்கு உதவுனார், இன்னும் சில பேர் வந்து எனக்கு உதவுனாங்க. நீங்கள் என்ன லைக்கர் ப்ரொடக்ஷன் எனக்கு உதவுனாங்க, நீங்கள் என்ன எனக்கு உதவுனீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்தது எல்லாமே பிரச்சனை தான். நீங்கள் த்ரிஷாவோட ஒரு பக்கம் ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருந்தீங்க, அதனால் வீட்டில் அம்மா எப்பயுமே கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. தங்கச்சியும் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. தங்கச்சி எப்பயுமே என்கிட்ட வந்து உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் எப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே போனீங்களோ அட்லீஸ்ட் அப்பப்பையாவது என்னையும் தங்கச்சியும் பார்ப்பீங்க, அம்மாவையும் பார்ப்பீங்க. நீங்கள் அரசியலுக்குள்ளே போனதில் இருந்து எங்களை கண்டுக்கவே இல்லை. தமிழக மக்கள்னே போயிட்டீங்க. அப்போ எங்களை எதுக்காக நீங்கள் வந்து பெற்றெடுத்தீங்க, எதுக்காக வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன ஆனாலும் கவலைப்பட போகிறது இல்லைன்னா நாங்கள் எதுக்கு உங்களை பற்றி கவலைப்படணும். அதனால் நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறோம், பார்த்துக்கலாம், நீங்களா நாங்களா, நான் உங்களை பழி வாங்குறதுல கொஞ்சம் கூட கவலை இல்லைங்கிற மாதிரி தளபதி விஜயுடைய மகன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாவுக்குள்ள மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இதுக்கு அனைத்துக்கும் துணை புரிய போகிறாங்களாம். தன்னுடைய மகனான ஜேசன் சஞ்சய் என்னென்னலாம் முடிவு எடுத்துருக்கிறாங்களோ, என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ, அதுக்கு முழுக்க அவங்க அம்மாவான சங்கீதாவும் துணை நிற்க போகிறாங்களாம். அதாவது மொத்த குடும்பமுமே தளபதி விஜயுடைய மகள், மனைவி எல்லாருமே தளபதி விஜய்க்கு எதிராக இந்த எலெக்ஷனில் வேலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.